நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழியில் 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். துங்க மலர் பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற செங்கண் கருமுகிலின் திருவுருப்போல் மலர் மேல் தொங்கிய வண்டினங்காள் தொகுப்பூஞ்சுனைகாள் சுனையிற் தங்கு செந்தாமரைகாள் எனக்கு ஓர் சரண் சாற்றுமினே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நன்ன ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கிற மலர் சோலைகளில் இருக்கிற சோலைகளே, அது எங்கே இருக்கு? திருமாலிரும் சோலையில் இருக்கிற அந்த சோலைகள்லாம் எப்படி இருக்கான்? பகவானுடைய கண் போல இருக்கான். அந்த அங்கே இருக்கிற கார்முகில்கள் இருக்கே, அது பகவானோட திருவுருவம் போல இருக்குது. அப்புறம் அங்கே அந்த மலர்கள் எல்லாம் வண்டினங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு வண்டு இருக்காது, ஒரு பூலைன்னா பூவில் நிறையா பூக்கள் இருக்கும், நிறையா வண்டுகள் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வண்டினங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அந்த வண்டினங்களெல்லாம் கூப்பிட்றா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கருமுகில்கள், நீ மேக கூட்டங்களாக இருக்கீங்க. சோலைகள்லாம் நிறைய பூக்களாக பூத்துருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் வண்டுகள் நிறைய மொய்க்கிறது. அதே மாதிரி சுனைகள் எல்லாம் நிறைய தண்ணி இருக்குது. அதில் தாமரைகள் எக்கச்சக்கமாக பூத்துருக்கு. அப்படி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கேளே, நான் மட்டும் தனியாக இருக்கேனே, எனக்கு ஒரு வழி சொல்லக்கூடாதா? நான் உங்களை வேணால் சரணடைகிறேன், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோ. நீங்களாம் சேர்ந்து சேர்ந்து அப்படியே திருமாலை நினைவுபடுத்திகிட்டே இருக்கேளே, நான் ரொம்ப நலிஞ்சு போயிருக்கேன், எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு இந்த சோலையை, கருமுகில், வண்டினங்கள், செந்தாமரைகள், சுனைகள் எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறா. அவளுக்கு எப்படியானு பகவான் அடையணும். அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கேளே, நான் மட்டும் தனியாக இருக்கேனேன்னு புலம்புறா.